ஹலோ நண்பர்களே, உங்க வீட்டை 10 நாள்ல கட்ட முடிஞ்சா எப்படி இருக்கும்? அதுவும் குறைஞ்ச விலையில கட்ட முடிஞ்சா எப்படி இருக்கும்? அதுக்கெல்லாம் ஒரு தீர்வா அமைஞ்ச ஒரு டெக்னாலஜி தான் GFRG அப்படின்ற டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க வந்து நான் உங்கள் நந்தகுமார். இப்போ நீங்க அந்த GFRG அப்படின்ற விஷயத்தோட ஃபுல் ஃபார்மை பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ் ஜிப்சம் அப்படின்றது தான். இதுலயே இன்னொரு வேரியன்ட் ஒன்று இருக்கு. அது வந்து GFRC. அந்த GFRCயோட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா கிளாஸ் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ் கான்கிரீட் அப்படின்றது தான். இந்த ஒரு மெட்டீரியலை நம்ம பேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ரேபிட் பேனல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதை வச்சு நம்மளால வீடை ரொம்ப வேகமாவே கட்ட முடியும். இந்த பொருளை எப்ப கண்டுபிடிச்சான்னு பாத்தீங்கன்னா 1990ல GFRC பில்டிங் அப்படின்ற ஒரு கம்பெனி, ஆஸ்திரேலியாவோட கம்பெனி வந்து இந்த பொருளை கண்டுபிடிச்சாங்க. இது வந்து ஒயிட் கலர்ல பேனல்ஸ் மாதிரி. இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். அந்த ஷீட்டுக்கு நடுவுல ஹாலோ ஹோல்ஸ் வந்து இருக்கும். இந்த ஒரு பொருளை வந்து செமி ஆட்டோமேட்டிக் பிளான்ஸ்ல வச்சு தயாரிக்கிறாங்க. பிளான்ஸ்னா ஒன்றும் இல்லை, அது ஃபேக்டரிஸ் தான். இதுல வந்து ஒரு ஸ்லரியை மேக் பண்றாங்க. அதாவது ஒரு கூழ் மாதிரி ஒன்று மேக் பண்றாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ஆஃப் கிளாசைன்ட் ஜிப்சம். அந்த கிளாசைன்ட் ஜிப்சமை ஹீட் பண்றது மூலமா தான் அந்த கூழ் மாதிரி ஒரு ஸ்லரியை உருவாக்குறாங்க. இந்த ஒரு கிளாசைன்ட் ஜிப்சமை எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரும் ஒயிட் சிமெண்ட்டும், அது மட்டும் இல்லாம சில கெமிக்கல்ஸான D50யும் BS94 அப்படின்ற 2 கெமிக்கல்ஸையும் சேர்த்து இந்த கிளாசைன் ஜிப்சமை உருவாக்குறாங்க. நான் இப்ப சொன்ன அந்த ஸ்லரியை வச்சு ஒரு ஹாலோவான பேனல்ஸை உருவாக்குறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த ஷீட்டுக்கு நடுவுல ஒரு ஹாலோவான ஒரு பகுதி இருக்கும். அதுக்குள்ள நம்ம சிமெண்ட் மற்றும் சில அயன் பார்ஸை வச்சு சப்போர்ட் பண்ணணும். இந்த ஒரு மெட்டீரியலை வச்சு ஐஐடி மெட்ராஸ் வந்து ஒரு ரிசர்ச்சை நடத்தினாங்க. அது மூலமா அவங்க ஒரு மாடல் ஹவுஸை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த ஹவுஸை உருவாக்குறதுக்கு இந்தியாவில எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 999 rupees ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு சார்ஜ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சென்னையிலயும் அதே காஸ்ட் தான் சார்ஜ் பண்றாங்க. இந்த ஒரு மெட்டீரியல் எப்ப ஃபர்ஸ்ட்ல இந்தியாவில இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுன்னா 2003லயே இந்த மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இப்போ ரீசெண்ட் டேஸாவே நிறைய பில்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சு ரொம்ப வேகமாவே கட்டி முடிக்கிறாங்க. இந்த ஒரு மெட்டீரியலோட வெயிட் எவ்வளவு பாத்தீங்கன்னா அதோட ஒரு பிளாக், அதாவது அதோட ஒரு ஷீட்டோட வெயிட் வந்து 1440 கிலோ இருக்கும். இப்ப நம்ம அதோட காஸ்ட்டை பத்தி எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப அதோட அட்வான்டேஜஸ் பத்தி பார்க்கலாம். இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா நம்ம இதை வச்சு வேகமாவே வீட்டை கட்டி முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம நார்மலா ஒரு சிமெண்ட் பிரிக்ஸை வச்சு கட்டுற வீட்டை விட இதோட ரேட் வந்து ½ தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வாட்டர் ப்ரூஃபும் கூட. இந்த மெட்டீரியல் ஃபயர் ப்ரூஃபும் கூட, அதுவும் 1000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். இந்த மெட்டீரியல் வந்து ஒரு கூலரான மெட்டீரியல். நம்ம சரௌண்டிங் டெம்பரேச்சரை விட இந்த பில்டிங்குள்ள நம்மளால 4 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சரை மைனஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த மெட்டீரியல் ரொம்ப ஒரு கூலிங்கான மெட்டீரியல். நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா 100 வருஷங்களுக்கும் நீடிச்சு நிலைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மெட்டீரியல் எவ்வளவு ஸ்ட்ராங்னு பாத்தீங்கன்னா 4000 PSI பிரஷர் வரைக்கும் இதனால தாங்க முடியும். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டை கட்டி முடிக்க ரொம்ப கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்கும். அதனால இதுக்கான லேபர் சார்ஜஸும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இப்ப நம்ம அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ பார்க்கலாம். இந்த GFRC மெட்டீரியலை யூஸ் பண்ணி வீடு கட்டும் போது நமக்கு வந்து சரௌண்டிங்ல நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். ஏன்னா இந்த GFRC மெட்டீரியலை கிரேன்ஸை வச்சு தான் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இதோட டிசைனிங்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இதை வச்சு நீங்க ஒன்லி ஸ்ட்ரெயிட் பில்டிங்ஸ், ரெக்டாங்கிள் ஷேப், ஸ்கொயர் ஷேப் அந்த மாதிரி பில்டிங்ஸ் தான் கட்ட முடியுமே தவிர உங்களால கர்வ்ட் சைஸ் பில்டிங்ஸை கட்டவே முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மெட்டீரியல் வச்சு நீங்க வீடு கட்ட போறீங்கன்னா
அதுக்கு லேபர்ஸ் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான லேபர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இத நீங்க ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அதே மாரி இதோட டிரான்ஸ்போர்டேஷனும் ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். நம்ம இந்த மெட்டீரியல நீங்க கட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த மெட்டீரியல கட் பண்றதுக்கு அதுக்குன்னு தனியா ஸ்பெசிஃபிக் மிஷினரிஸ் இருக்கு. அதோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா நீங்க சில விஷயத்த தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க ஒரு லைக் பண்ணுங்க. இல்லனா டிஸ்லைக் பண்ணி நீங்க ஏன் டிஸ்லைக் பண்ணீங்க அப்படின்ற விஷயத்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நீங்க பார்த்ததுக்கு டெக் யூ. நான் உங்கள் நந்தகுமார்.